ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன ரெசிபினா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. யம்மியான பிரெட் பாயாசம் தாங்க. திடீர்னு கெஸ்ட் வரும்போது என்னடா செய்யலாம்னு யோசிக்கும் போது இந்த பாயசத்தை நீங்கள் சூஸ் பண்ணி செய்யலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 5 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கேங்க. கோதுமை பிரெட் தான் எடுத்திருக்கேன். மைதா பிரெட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ அது கார்னர்ஸ் எல்லாம் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. எந்த மாதிரி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பத்து டு 15 பாதம் ஊற வச்சு எடுத்ததுங்க. இதை தோலை எடுத்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தவாலங்க 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்து அது மெல்ட் ஆனோடனே நம்ம பிரெட்டை சேர்த்துடலாங்க. நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். சாஃப்ட்னஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க. பாருங்க, நல்லா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதே தவாலங்க முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாங்க. அது உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்துலங்க 1/2 லிட்டர் பால் சேர்த்துருக்கேங்க. சேர்த்து நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, நல்லா பால் வந்து சூடாயிடுச்சுங்க. நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிளறிட்டே இருங்க. இப்போ நம்ம வந்து தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். நல்லா சர்க்கரை கரைஞ்ச உடனேங்க இப்போ அரைச்சி வச்சுக்க பாதாம் விழுது சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. பாதாம் வந்து நல்லா வேகணும். ஸோ அதனால் கிளறி விட்டுட்டே இருங்கங்க. பாதாம் நல்லா வெந்தோடனேங்க நம்ம வந்து இப்போ பிரெட்டு துண்டுகளை நம்ம சேர்த்துடலாங்க. பிரெட்டை சேர்த்தோணுங்க நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாங்க. பிரெட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டை கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.